வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடுகளை வந்து பிஸ்னஸாக மட்டும் நினச்சி நம்ம ஆடு வளர்த்தும் போது எந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு விதமாக ஆடு வளர்த்தலாம். எப்படின்னா, பொட்டை ஆடுகள் வந்து ஒரு 10 20 வாங்கி ஒன்றா வாங்கி நாம் வந்து அதுங்கள்லேருந்து குட்டி போட வச்சு ரெகுலராக குட்டி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிடாய் மட்டும் 4 மாத குட்டியில் ரெகுலராக ஒரு இடத்துல எடுக்கலாம். அப்படின்னா ரொட்டீனாக ஒரே மாதிரி ரெகுலராக 4 மாத குட்டியை மட்டும் வாங்கி சேல் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 மெத்தட் மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆடுகளை வாங்கி குட்டி போட வைக்கும்போது நம்மளோட முதல் வந்து நம்மக்கிட்டே இருக்கும். முதல்னால் நம்மளோட முதலீடு. நம்ம ஆடு வாங்கி விட்றோம் பார்த்திங்களா, அந்த ஆடு தான் நம்மளோட முதலீடு. அந்த முதலீடு வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, அதோட வேல்யூ வந்து குறையாமல் நம்மக்கிட்டே அந்த ஆடு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எப்போனாலும் நம்ம முதலீட்டை பணமாக மாற்றிக்கலாம். அதனால் வந்து நம்ம ஆடு வாங்கி இது பண்ணும்போது நம்மளோட முதலீடு வந்து நம்ம விட்டு போகாது, கடைசி வரைக்குமே இருக்கும். முதலீடும் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கனால நம்மக்கிட்ட லாபமும் இருக்கும். ஒரு ஆடு பார்த்திங்கன்னா சராசரியாக வருஷத்துக்கு 2 குட்டிகள் போடும். 2 குட்டிகள் வந்து ஒரு 8 மாதத்தில் சேல் பண்ணோம்னா அதோட முழு ரேட்டுக்கு விற்கலாம். எப்படின்னா, அதுக்கு மேலே அது வந்து விலை ஏறாது. அப்படிங்கிற மாரி நல்லா தீவனம் அதிகமாக கொடுத்துட்டு நிறையா விலைக்கு விற்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சேஃபான மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த மெத்தேட்லேயும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு வந்து நோய் வந்துருச்சுன்னா மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் வந்து ஆட்டுங்களுக்கு நோய் வர்றது ரொம்ப ரேரு. வேப்பந்தால் இந்த மாதிரி மூலிகை இலைத்தலைகளை வந்து நம்ம வெட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து நோய் வர்றதும் ரொம்ப ரேரு தான். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஆடுகள் பச்சை தீனிகள் சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பச்சை தீனி கொடுக்கும்போதும் நோய் வர்றது ரேரு தான். ஆடுகளுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கும் போது நோய் வர்றது ரேரு தான். நம்ம ஆடுகள் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து குளிச்சுருவாங்க. ஒரு மந்த்லி ஒருக்க நம்ம வந்து ஆடுகளை குளிக்க வச்சிடணும். இப்போ வந்து 2வது கட்டத்துக்கு வாங்க போகலாம். இப்போ வந்து வெறும் கிடாய் மட்டும் நாம் வந்து வெளியில் போய் இது வந்து அடுத்தவங்களை நம்பி பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா, வெளியில் போய் ஒரு கிடாய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு 2 மந்த் வளர்த்திட்டு விற்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு 4 மந்த்தில் ஒரு கிடாய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து ஒரு 4 மந்த்து கிடாயை வந்து யாருமே வெட்டி கறியாக மாற்ற மாட்டாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்க கிடாயை வந்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடு வச்சுக்கிட்டு இருந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவானால தான் அவங்க வந்து ஒரு 4 மாத குட்டியை வந்து சேல் பண்ணுவாங்க. 4 மாத குட்டி வந்து அந்தமாரி சேல் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப அடுத்தவங்களை நம்பி நாம் வந்து பார்த்திங்கன்னா போய் கிடாய் வாங்கிட்டு வந்து விற்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் கம்மி தான். நாம் வந்து இப்போ ஆட்டுகள்லேருந்து குட்டி போட வச்சு இது பண்ணோம்னா கிட்டத்தட்ட 8 மாதம் வளர்த்தணும். அது வந்து 2 மாதம் வளர்த்தினா மட்டும் போதும். போட்ட பணத்தோடு அப்படியே டபுள் மடங்கு பணம் எடுத்துடலாம். 4 மாத குட்டியாக வாங்கி நம்ம சேல் பண்ணும் போது டபுள் மடங்கு இல்லைன்னா வந்து அதோட 1 மடங்கு அதிகமாகவே. எப்படின்னா, ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000க்கு நாம் தீனி போடுறத பொறுத்து, மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம தீனி போடுறத பொறுத்து 20,000க்கு சேல் பண்ணலாம் 6000 ரூபாய்க்கு வாங்கின குட்டியை. ஆனால் வந்துட்டு நம்ம ஆடு வாங்கி இது பண்ணும்போது அதுங்க குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து எந்த ரேட்டில் கொடுத்தாலும் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும். ஏன்னா வந்து நம்ம முதல் அப்படியே இருக்கும். நம்மக்கிட்ட புதுசாக வர குட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாம் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான். அதில் வந்து நஷ்டம் இருக்காது. இதுலேயும் நஷ்டம் இருக்காது. ஏன்னா வந்துட்டு நாம் 2 மாதம் தீனியே வந்து சரியாக கொடுக்காம வளர்த்தினா கூட அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2000 3000 4000 5000 ஏறி தான் இருக்கும். அந்த ஒரு எல்லா ஆடு வளர்த்துறதுல மொத்தமாக பார்த்திங்கன்னா லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து யாருமே ஆடு வளர்த்த தெரில அப்படின்னு சொல்ல தேவையில்ல. கோழிகளாக இருக்கட்டும், அது வந்து நிறையா நோய் வரும். அதனால் வந்து அது நாம் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஆடு வளர்த்துறதுல அவ்வளோ ஒரு ஈஸியான பல நன்மைகள் இருக்குது. ஆட்டுங்களுக்கு வந்து நோயே வராது. எந்தமாரி சொல்கிறேன்னா, நாம் வந்து ப்ராப்பராக பச்சை தீனிகள், அது மட்டும் இல்லாமல் கடலக்கொடி வேப்பந்தாள் இந்த மாதிரி ரெகுலராக கட்டிகிட்டு இருக்கிறனால அந்தமாரி நோயெல்லாம் எதுவும் வராது. நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் வேப்பந்தாள் ரெகுலராக கட்டிகிட்டு இருக்கிறது. நாமளும் வந்து டெய்லியும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் வந்து சின்னதாக ஒரு கொத்து மட்டும் கொண்டு போய் பட்டியல் கட்டி வச்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆடுங்க. இப்போ வாங்க, இப்போ நாம் 4 மாத குட்டி வாங்கி விற்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான். நம்ம வந்து சந்தைகள்லையும் போய் வாங்கிக்கலாம், வீடுகள்லையும் போய் வாங்கிக்கலாம். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மாத குட்டியை விற்று சரியான அளவு ப்ராஃபிட் பார்க்குறவங்களும் இருக்காங்க. 4 மாத குட்டியை விற்றா எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்கும் வேறு ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா?
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபார்மிங் அதேமாரி தோட்ட செடிகள் அந்தமாரி நிறைய வீடியோகள் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு வந்து எப்பயுமே பின்வாங்குற குணமே இருக்கக்கூடாது. நீ வந்து இப்போ 1 லட்ச ரூபா போடுறியா, 1,20,000 நஷ்டமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,20,000 நஷ்டமானாலும் அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணனா லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா உடனே இன்வெஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீ என்னடா இப்படி சொல்கிற, நீ வந்து எவ்வளோடா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளில் பணம் போட்டிருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நஷ்டம் வரும், லாபம் வரும். எல்லா ஒரு ஸ்ட்ரகிளான நேரத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போடுற அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பின்வாங்குற குணத்தை மட்டும் விட்டுட்டு எல்லா ஒரு பிஸ்னஸ்லையும் இறங்கி செய்யணும். தரமான செய்ய இருக்கணும். எந்தமாரி சொல்கிறேன்னா, நாம் பார்க்குற வேலையில் நம்மளை தவிர யாரும் பெட்டராக பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் மேலே வேறு லெவலில் வர முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஆடு வளர்த்து விற்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் டெக்னிக் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இல்லை வந்துட்டு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து இந்தமாரி பூச்சி மருந்து அப்படின்ற ஒரு மருந்து சொல்லுவாங்க. நம்ம போய் கடையில் ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டமாகலை, இல்லை வந்துட்டு குடலில் ஒட்டுண்ணி இருக்கும், அந்தமாரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மெடிக்கலில் ஒரு டேப்லெட் போய் இந்த ரீசன் சொன்னாவோ கொடுப்பாங்க. ஒரு பெருசாக ஒரு டேப்லெட் இருக்கும் நம்ம விரல் நீட்டத்துக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது க்யூர் ஆயிரும். வயிற்றால் போனாலும் வந்து ஆடுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா வந்துட்டு ஓவராக வயிற்றால் போகும்போது அதோட அந்த வயிற்றில் இருக்க தீனியெல்லாம் டக்கு டக்குன்னு வெளியே போயிடும். அதேமாரி ரெகுலராக வயிற்றால் போயிட்டே இருந்துச்சுன்னா ஆடுகள் வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஆடுகளை கொஞ்சம் கவனிப்பும் தேவைப்படும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆடுகளை வந்துட்டு வாங்கிட்டு வந்து விட்டுட்டாவே ப்ராஃபிட் வரும்னு நான் சொல்ல வரல. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பராமரிப்பு தேவைப்படும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வந்து ஐடியாவை கேதர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி வேப்பந்தலை வந்து ஆட்டுகளுக்கு வெட்டி வைக்கும்போது நல்லா சாப்பிட்டுச்சுன்னா தீனி வயசாக காஸ்ட்டு வந்து மிச்சம் பண்ணலாம். நம்ம ஆடுங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடலக்கொடி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடலக்கொடினா நல்லா வந்து கடலக்காய் செடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கடலக்காய் பறிச்சுட்டு காய வச்சு ஒரு தகரத்துக்கு அடியில் நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம காட்டிலேயே கடலக்காய் கொடி வந்து அதை எடுத்து வச்சதுனால பார்த்திங்கன்னா தீனி வயசாக நம்ம வந்து பெருசாக செலவு பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஆள் கூலி அந்தமாரி தான் வந்து கால்குலேட் பண்ணால் வரும். இருந்தாலும் வந்து நம்ம கடலக்கொடிக்குன்னு ஒரு காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆடு வளர்த்தணும். இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அதோட காஸ்ட்டை நாம் வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லைன்னு பண்ணாமல் மட்டும் விட்றாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உழைப்புமே நம்ம எப்படின்னா ஆட்டை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேய்க்கிறோம்ல, அந்த உழைப்புமே சேர்த்து கால்குலேட் பண்ணணும் நம்ம லாபத்தில். ஏன்னா வந்துட்டு எதுவுமே சும்மா இந்த காலத்தில் வந்துடாது. எல்லாமே வந்து காசு தான். இப்போ வந்து நாம் இறந்துட்டா கூட ஒரு 6 அடி குழி நோண்டணும்னா அதுக்கே வந்து யாரோ வந்து காசு கொடுத்தா தான் நோண்டுவாங்க. யாருமே சும்மா நோண்டி கொடுக்க மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். பிஸ்னஸ்ஸு நம்மக்கிட்ட வந்து ஒன்று சும்மா இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ணணும்னா அந்த சும்மா இருக்கிறத யூஸ் பண்ணுறதையும் கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சரியான லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்துலையும் பின் வாங்காமல் நாம் வந்து இறங்கி எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயத்துக்கும் போய் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா எடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.